சுதந்திர போராட்ட தியாகி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், உப்பு சத்தியாகிரக போராட்டத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் வெங்கடநாராயணன் அவர்களுக்கு தாவேகாவில் ஒரு முக்கியமான அரசு பதவி வழங்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா, தமிழ்நாடு சார்பான டெல்லி பிரதிநிதியாக அவரை நியமிச்சிருக்காங்க. பயங்கர சர்ச்சைக்குரிய விஷயமாக அது மாறி இருக்குது. இங்கே உள்ள விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் பயங்கரமான எனக்கா அவர் கேவிஎன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறாரு, வெங்கடநாராயணன். அவர் தான் ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசரு. அவர் ஒரு ஆந்திராக்காரரு. ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவில் போயிட்டு அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவில் போய் பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தரை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து டெல்லி பிரதிநிதியாக தமிழ்நாடு சிஎம் வந்து நியமிச்சிருக்காருனாக்கா சாதாரண ஆளாக இருப்பாரா? இருக்க மாட்டார்ல. அதனால் அவர் ஏதோ ஆந்திராவில் பிறந்தவர், கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காகவே அவர் மதவாதங்களுக்கு துணை போவார் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் அவரை வந்து அந்த வகையில் அவங்க நண்பர் என்கிற காரணத்தினால அந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற வகையில் நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிற அறிக்கையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் கூட்டணி கட்சிகளிடமிருந்து. இன்னும் வரலை. இதை வெங்கடநாராயணனை தோண்டி பார்க்க போனோம்னாக்கா வெங்கடநாராயணனுக்கு மட்டும் இங்கே பொறுப்பு வழங்கப்படலை. இந்த ஜோசியக்காரனுக்கு பொறுப்பு வழங்கினாங்களா, இதே மாதிரி விஜயை சுற்றி உள்ள பல நபர்களுக்கு பொறுப்பு வழங்கியிருக்கிறாங்க. இது அரசாங்க பொறுப்பு. அதுவும் யாராருனாக்கா தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. பூரா ஆந்திராக்காரவங்களாக இருக்காங்க, பூரா கர்நாடகாரவங்களாக இருக்காங்க. இவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டாந்து அரசு பொறுப்புகளில் விஜய் அவர்கள் உட்கார வச்சுருக்கிறாங்க. ஏன்னாக்கா இவங்க பூரா பண முதலைகளாக இருக்கிறாங்க. இந்த பண முதலைகளை அங்கேருந்து பிடிச்சி கொண்டாந்து அரசு பொறுப்பில் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இங்கேருந்து வருது. இது தோண்ட பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. தமிழ்நாடு நினைக்கும் பொழுது பயங்கர பயமாகவும் இருக்குது நமக்கு. அதனால் இந்த ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வெங்கடநாராயணன் யார்? இவர் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு கொஞ்சம் நோண்டி பார்த்தோம்னா, வெங்கடநாராயணன் அப்படிங்கிறது அவருடைய பேர். கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. சரி, இவருடைய நேட்டிவ் எது? இவருடைய ஜாதகம் எங்கே தொடங்குது அப்படின்னாக்கா, ஆந்திராவில் தர்மாவரம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த ஊர். அங்கே தான் பிறந்து வளர்கிறாப்புல. அவர் ஒரு தாய்மொழியை, தெலுங்கை வந்து தாய்மொழியாக கொண்ட ஒரு நபர். அப்புறம் அங்கேருந்து படித்ததுக்கப்புறம் வேலை தேடி கர்நாடகாவுக்கு செல்கிறார். வேலை தேடி கர்நாடகாவுக்கு சென்றவருக்கு ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ப்ரெஸ்டீஜ்னாக்கா குக்கர் இருக்குல்ல, அந்த கம்பெனி கிடையாது. இந்த ப்ரெஸ்டீஜுங்கிறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்கள்ல. ரியல் எஸ்டேட் அப்படின்னாக்கா ஏதோ தெருவுக்கு தெருவு சின்னதாக ரியல் எஸ்டேட்னு போட்டு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பிஸ்னஸ் கிடையாது. இது வந்து இந்த காசா கிராண்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டி வைப்பாங்கள்ல. ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் ஒரு 500-1000 அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அப்படி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணுவாங்கள்ல. அப்படியாப்பட்ட இந்தியாவினுடைய லீடிங் கம்பெனியாக இருக்கக்கூடிய ப்ரெஸ்டீஜ் கம்பெனி. அப்போ படிச்சுட்டு வேலை இல்லாமல் வறுமையில் வேலை தேடி கர்நாடகாவுக்கு போனவருக்கு ப்ரெஸ்டீஜ் கம்பெனியுடைய சிஇஓ வேலையாக கிடைக்குதுன்னா பார்த்துங்களேன். அப்போ வேலை தேடி போகும்போதே ப்ரெஸ்டீஜ் கம்பெனி சிஇஓவுக்கான இன்டர்வியூக்காக அதுக்காகவே படித்து தயாராகி போன ஒரு ஏழைத்தாயின் மகனாக, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த, காலில் செருப்பு கூட அணியாத, ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த, அரசு பள்ளியில் படித்து வளர்ந்த ஒருத்தர் தான் வெங்கடநாராயணன் அப்படிங்கிறவரை. கலாட்டாவில் பின்னாடி வந்து வீடியோ போடுவாங்க, அவர் இன்டர்வியூ எடுத்து, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ப்ரெஸ்டீஜ் கம்பெனியுடைய சிஇஓவாக கர்நாடகாவுக்கு போயிட்டு பெங்களூரில் அவர் ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓவாக ஆகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாப்புல, பெங்களூரில் ஃபீடு பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அறக்கட்டளை மாதிரி ஆரம்பித்து பண்ணுறாப்புல. அது ஃபீடு பெங்களூருனா இந்த சாலையோரம் இருக்கக்கூடியவங்க, உணவு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, அப்படியாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் ஒரு நாளைக்கு இங்கே ஒரு 100 பேருக்கு, இன்றைக்கி இந்த 50 பேருக்கு அப்படின்னு இந்த ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் சொல்லவே தேவையில்லை, நம்ம ரீல்ஸ் கம்பெனிலாம் கிளம்பி போயிடுவாங்க. அது ரீல்ஸ் எடுத்து போட்டு அந்த ரீல்ஸை வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி, பெங்களூருனுடைய ஒட்டுமொத்த வறுமையுமே ஒழிச்சவர் அப்படிங்கிற அளவுக்கு 100 பேருக்கு சோறு வாங்கி கொடுத்துட்டு, ஏதோ இவங்க தர்மபிரபு, இவங்க தான் வந்து அள்ளி கொடுத்த சிவந்த கரங்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த இங்கே ஒருத்தர் இருக்காப்புல, இந்த விஜய் டிவியில் இருந்துக்கிட்டு அப்படி ஒருத்தர் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. இங்கே அவரை கூட நம்ம உமாபதி என்ன போட்டு பொழப்பொழன்னு பிறந்தாப்புல. அதுக்கப்புறம் நம்மால் இருக்காப்புல, யார், நம்ம லாரன்ஸு. இந்த நடிக்க வர்ற பெண்களை எல்லாம் வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் பக்கம் வாங்க கூட்டு போவாப்புல இல்லை நம்ம லாரன்ஸு. இந்த மாதிரியான நபர்களில் ஒருவராகத்தான் கேவிஎன்னு ஒரு 50 பேருக்கு சோறு வாங்கி கொடுத்துட்டு, பெங்களூருக்கு எல்லாம் சோறு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு 100 பேரை வச்சு ரீல்ஸ் போட வைக்கிறது. எப்படியே 50 பேருக்கு சோறு போட்டு அந்த வீடியோவை 100 இன்ஃப்ளூயன்சர்கிட்ட கொடுத்து அதை வந்து ரீல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது, அவங்களை ரீல்ஸ் போட வைக்கிறது. அப்படியாக பெங்களூரு முழுக்க வந்து பயங்கரமாக அந்த பசியாற்றிய ஒரு ஏழை ஜாதியின் மகனாக வந்து விட்டார். ஏழை ஜாதி அப்படின்னு பேக்ரவுண்டு மியூசிக்லாம் போட்டு அங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியாக ஒரு பரபரப்பாக பேசப்படுறாரு. ஆகா, இந்த ப்ரமோஷன் நல்லா இருக்கே,
அப்போ 50 பேருங்கிறத 100 பேருக்கு சோறு உணவு கொடுக்குறதா மாற்றுங்க. ரீல்ஸை வந்து 100லேருந்து 200 மாற்றணும்னு சொல்லி மாற்றுறாப்புல. இதில் பயங்கர ப்ராப்ளம் ஆகுது. அப்புறம் அந்த ப்ரெஸ்டீஜ் சிஓ கம்பெனி, ப்ரெஸ்டீஜ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதுலேருந்து ஒரு வருவாயை வச்சு என்ன பண்ணுறாருனாக்கா, எனக்கா இந்தியாவோட லீடிங் கம்பெனி, சாதாரண கம்பெனி இல்லை. அதுக்கப்புறமா கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று படம் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாப்புல. அதில் சில படங்களை தயாரிக்கிறாப்புல. ஆனால் இவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மிக பிரம்மாண்டமான படங்களை எல்லாம் வாங்கி கர்நாடகாவில் ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிபியூஷனையும் அவர் ஒருத்தர் தான் வாங்குறது கேவிஎன். வேறு எந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியும் பிரித்து கொடுக்குறதோ இல்லை அந்த தொகுதிக்கு நீங்கள் போங்க, இந்த பகுதி நீங்கள் எடுத்துங்க, அது கிடையாது. ஒட்டுமொத்த கர்நாடகாவினுடைய டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு மோனோபோலியாக கிரியேட் ஆகிறாரு கேவிஎன். அப்போ கேவிஎன் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல கம்பெனிகள் அங்கே சினிமாவில் கொட்டை போட்டு படுத்து வந்த மரங்கள் இருக்கும்ல, அதையெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாப்புல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பணம் முதலையாக கேவிஎன் இருந்திருப்பார். அதுக்கு முன்னாடி சினிமாவிலேயே தின்னு பழந்துன்னு கொட்டை போட்ட எல்லாரையுமே காலி பண்ணிவிட்டு இவர் ஒற்றை நிறுவனமாக கேவிஎன்கிற ஒற்றை ப்ரொடக்ஷன் மட்டுமே தான் டிஸ்ட்ரிபியூஷனை பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு மோனோபோலியாக மாறி இருக்கிறாருனாக்கா நீங்கள் பார்த்துங்க, அவர்கிட்ட எம்புட்டு பணம் கொட்டி கிடக்குங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இந்த RRR இந்த மாதிரியான மிக பிரம்மாண்டமான படங்களும் எடுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா நம்ம இங்கே தமிழில் ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொடியூசர் அவர் தான். ஸோ இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொடியூசர் யாருன்னாக்கா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் அது நஷ்டமாகுது. அப்போ நஷ்டமாகும் பொழுது அதில் அந்த படத்தை ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட எடிட்டர் ஒருத்தர் அந்த பையனை வந்து கைது பண்ணாங்க. அவர் மீது புகார் கொடுத்து ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. இப்போ அதன் சார்பாக அந்த நம்ம விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழக வெற்றிகளும் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஆட்சிக்கு வருவதற்காக அம்மா நான் மாது வந்திருக்கேன், ஐயா நான் மாது வந்திருக்கேன், அண்ணன் நான் மாது வந்திருக்கேன், தோழர் நான் மாது வந்திருக்கேன் அப்படின்னு தட்டை எடுத்துகிட்டு போய் எல்லா கட்சி ஆஃபீஸ்லையும் நின்னாங்கல்ல, அதேமாரி ஆளுநருடைய வீட்டு வாசல்லையும் போய் கிண்டி வாசலில் கதவை தட்டிட்டு, ஏப்பா கேட்டு 6 மணி தான் திறப்பாங்க, மணி 5:50 ஆகுது, போயிட்டு டீயை பிடிச்சிட்டு 6 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருந்த அந்த கேட் கீப்பர்கள் அவர் கிண்டல் பண்ணதாக பல தகவல்கள் தான், எல்லாமே தகவல்கள் தான் அந்த ஆட்சியில். அப்படியாக அன்னைக்கு கவர்னருடைய வீட்டுக்கு காலைல ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, அதாவது உணவுக்கு முன் உணவுக்கு பின்னும் மாத்திரை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி காலைல டீக்கு முன், மதியம் லஞ்சுக்கு முன், அப்புறம் இரவு டிஃபனுக்கு முன் 3 தடவை அங்கே போய் கேட்டை போட்டு பூட்டை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ கவர்னர் கூட அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு இந்த உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும் பொழுது அந்த கவர்னர் கூட விஜய் நிற்கும் பொழுது, அந்த அரசியல் கட்சியில் உள்ள முக்கிய நபர்கள் இருக்கும் பொழுது இன்னும் 2 நபர்கள் இருந்திருப்பாங்க. அந்த 2 நபர் யாருனாக்கா இந்த கேவிஎன் வெங்கட் நாராயணன் ஒருத்தர் நின்றுப்பார், அப்புறம் விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிற இன்னொருத்தர் நின்றுப்பார். இந்த 2 பேருக்கும் தாவேகா கட்சிக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? கேவிஎன் அப்படிங்கிறவர் ஆந்திராவில் பிறந்து வளர்ந்தவர், பிஸ்னஸ் முழுக்க கர்நாடகாவில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் முழுக்க கர்நாடகவாசியாகவும் ஆந்திராவாசியாகவும் இருக்கக்கூடியவர். அவர் விஜய் வந்து ஆட்சி கோருவதற்காக அனுமதி கேட்க போகிறாப்புல, அல்லது எனக்கு கடைக்கன் பார்வை பாருங்கள், எனக்கு கொஞ்சம் தூக்கி போடுங்க, தட்டை தூக்கி நிற்கிறேன் பாருங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே கேவிஎனுக்கு என்ன வேலை? அங்கே விஷ்ணு ரெட்டி என்கிற ஆந்திராவை சார்ந்த இன்னொரு பண முதலி, அந்த பண முதலிக்கு அங்கே என்ன வேலை? கூட போகிறதுனாக்கா கூட்டணி கட்சியில் உள்ள தலைவர்களை கூட்டு போகலாம், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை அல்லது நான் எழுச்சி தமிழர் திருமாவர்களை அவங்கள கூட்டு போயிட்டு போகும்பொழுது கூட சேர்த்துட்டு போகிறதுங்கிறது அது வேறு. ஏன்னா கூட்டணிக்காக நாங்கள் வந்து பேசியிருக்கோம், இவங்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிற உரிமையை கொடுங்க அப்படின்னு கூட்டு போகிறது வேறு. அல்லது கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள், அவங்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிறது வேறு, ஆனால் பொறுப்பாளர்கள் தானே அவங்க, அப்போ அவங்கள கூட்டு போனாக்கா அது வேறு. ஆனால் அவர் போகிறப்ப யாரார் கூட்டு போகிறாருனாக்கா இந்த 420 ஃபோர்ஜரி கேஸுகளை முழுக்க கூட்டு போகிறாப்புல, எல்லாம் பூரா பணம் முதலைகளாக இருக்குது. கேவிஎன், அர்ஜுன் விஷ்ணு ரெட்டி இவங்களை கூட்டு போகிறாப்புல. அப்போ இவங்களை கூட்டு போய் தான் ஆட்சி கூட்டு போகிறோம். அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, பேசும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் வந்திருக்கும், அந்த வட்டம் போட்டு காமிச்சிருப்போம். அப்போ ஆளுநர் மாளிகை வரைக்கும் இவங்களை கூட்டு போகிறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு என்ன நெருக்கம் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க. அது இந்த வீட்டில் இருக்கீங்களோ அல்லது நீங்கள் அங்கே இருக்கீங்களோ, அதாவது அந்த ஆஃபீஸில் இருக்கீங்களோ, நீங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கே இருக்கீங்களோ அவங்கள வர வச்சு நீங்கள் பேசுங்க, நீங்கள் கும்மாளம் படிங்க, அல்லது நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பேசுங்க, அது வேறு, அது உங்களோட பர்சனல், அதை யாரும் தலையிட போகிறது இல்லை. ஆனால் ஒரு அரசியல் நிகழ்வுக்கு போகும் பொழுது, அதுவும் ஆட்சி கோருவதற்காக ஆளுநர் மாளிகைக்கு போகும் பொழுது இந்த பண முதலைகளை, அதுவும் ஆந்திராவை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த இவங்களை கூட்டு போகிறதுக்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன? அப்போ இவர் ஜனநாயகம் படம் ப்ரொடியூசர், படம் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ விஜய் அவர்களை சிஎம் ஆக்கிட்டோம்னாக்கா அவங்களுக்கு தேவையான படத்தை நம்ம பின்னாடி கூட இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதாவது படத்துக்கு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி அவர் சிஎம் ஆவதற்கு சில சோஃபாக்கள் வாங்குவதற்கு தேவையான பணத்தை நாம் கொடுத்து உதவலாம். அது எத்தனை எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எத்தனை கட்சியாக இருந்தாலும் சரி, அத்தனை சோஃபாக்களை புஷ்பா மாடல் ஆந்திராக்காரர்கள் நாம் கொடுத்து உதவி செய்யலாம். கொடுத்து உதவி செய்து
இவரை வந்து நம்ம ஆட்சியில் உட்கார வச்சிட்டோம்னாக்கா இதை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள பிஸ்னஸ் ஒட்டுமொத்தத்தையும் நம்ம செய்யலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அப்புறம் வேறு என்ன கிரானைட்ஸ் ஒர்க்கு, ஏன்னா கிரானைட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அப்போ இந்த சம்மந்தம் பில்டிங் ஒர்க்கு ஒட்டுமொத்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அப்போ அந்த ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதில் உள்ள லாபி, இதில் உள்ள பிஸ்னஸ், இதில் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்ஸு அல்லது ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸு அல்லது இந்தியா முழுக்க வேறு எங்கேயாவது வெளிமாநிலங்களில் உள்ள ப்ராஜெக்ட்ஸு அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து விஜய் ரெஃபர் பண்ணாருனாக்கா நம்ம கிடைக்கலாம். அப்படிங்கிறதுக்காக இவர் ஆட்சி அமைப்பதற்கு பல சோஃபாக்களை பல கட்சிகளுக்கு தனிநபர்களுக்கு வாங்கி அதில் ஒரு சோஃபா எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கு. டெல்டாவுக்கு எங்கள் சொந்த ஒரு மன்னார்குடிக்கு ஒரு சோஃபா வந்திருக்கு. அண்ணா காமராஜ் வீட்டில் ஒரு சோஃபா கிடக்கு. அப்போ இத்தனை சோஃபாக்களை கொடுத்தோம்னாக்கா இந்த பிரதிபலனை நம்ம பின்னாடி அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இருந்து வேலை பார்த்தவர்கள் தான். அதனுடைய பிரதிபலனாக தான் நம்மால் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இந்த 23/6/2026 அன்னைக்கு ஜிஓ நம்பர் 390 அதில் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர், பிரஸ்டீஜ் கம்பெனியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய சிஓ மற்றும் சில கம்பெனிகளுடைய நிர்வாக இயக்குநராகவும் அல்லது பார்ட்னராகவும் இருக்கக்கூடிய கே வெங்கட் நாராயணா அவர்களுக்கு ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓ என்னன்னாக்கா தமிழ்நாடு சார்பாக டெல்லி பிரதிநிதியாக இவரை நியமிச்சிருக்காங்க. யாரை? கே வெங்கட் நாராயணன் அவர்களை. அதாவது ஆந்திராக்காரர், பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திராக்காரர், பிஸ்னஸ் பண்ணுறது கர்நாடகா, அவரை தமிழ்நாடு சார்பான டெல்லி பிரதிநிதியாக கொண்டு வந்து இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க டெல்லி பிரதிநிதிங்கிறது ஏதோ சாதாரணமான ஒரு போஸ்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக சார்பாக இந்த டெல்லி பிரதிநிதி யாராவது தெரியுமா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அசோகன் அவர்கள் இருந்திருக்கிறார், அப்புறம் ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் இருந்திருக்கிறார், அதிமுக சார்பாக தலவாய் சுந்தரம் இருந்திருக்காரு. இந்த மாதிரி சில பேர்கள் இருக்காங்க. எல்லாருமே தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் புரிதல் ஏற்பட்டு இங்கே உள்ள சிலபஸை படித்து இங்கே உள்ள அரசியல் கட்சிகளை வேலை செஞ்சு இங்கே உள்ள மக்களோட மக்களாக இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுடைய பிஸ்னஸ்மேன்ஸுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன தேவை, தமிழ்நாட்டு மாணவர்கள் என்ன தேவைன்னு இங்கே படித்து உணர்ந்தவங்க. இப்போ இவங்கள தான் திமுகவோ அதிமுகவோ ஓட்டருடைய இவங்க தமிழ்நாட்டு சார்பாக உள்ள டெல்லி பிரதிநிதியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுது. அதுலேயும் ஏகேஎஸ் விஜயன் இருக்கார்ல, அவரெல்லாம் எவ்வளோ பெரிய அனுபவம் இருக்குது தெரியுமா? திமுகவினுடைய விவசாய சங்கத்தினுடைய மாநிலத்தினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக பலமுறை இருந்திருக்கிறாரு, பார்லிமெண்ட் உறுப்பினராக பலமுறை இருந்திருக்கிறாரு. இன்னும் பல விஷயங்கள் இதே மாதிரினா இந்த குழுக்கள் அமைப்பாங்க பார்லிமெண்ட் சம்பந்தமாக, இன்னும் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில குழுக்கள் அமைப்பாங்க பேசுகிறதுக்கு. அந்த குழுக்களில் தலைவராகவும் அந்த குழுக்களை வந்து வழிநடத்தக்கூடிய நபராகவும் ஏகேஎஸ் இருந்திருக்கிறார். சொந்த ஒரு மன்னார்குடி பக்கத்தில் உள்ள சித்தமல்லி ஏகேஎஸ் விஜயன் அவர்களுக்கு. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு பேர் அனுபவம் கொண்ட ஒருத்தர் வந்து இந்த டெல்லி பிரதிநிதியாக திமுக நியமிச்சு, இதே மாதிரி நபர்களை தான் திமுகவோ மாறி நியமிப்பாங்க. ஆனால் இந்த மாற்றம்னு சொன்னாங்களே, உண்மையிலே இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு அதை எதிர்பார்க்கவில்லை. அப்போ முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத, தமிழ்நாட்டு மொழிக்கு சம்மந்தம் இல்லாத, தமிழ்நாட்டு மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத, தமிழ்நாட்டு மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத, தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை தமிழ்நாடு சார்பான டெல்லி பிரதிநிதியாக நியமித்தது இந்திய வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே தாவேக்கா தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நீங்கள் கேட்ட மாற்றம் இருக்குல்ல, அது இந்த மாற்றம் தான். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இதில் என்ன கேள்வினா, அவர் ஒரு கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கார். அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காப்புல முன்னாடி, நான் வந்து சின்ன வயசுலேயே இங்கே பொழப்பு தேடி வந்தவன் கர்நாடகாவுக்கு. அப்போ வந்து எனக்கு காசை வந்து கொட்டி கொடுத்தது இந்த கர்நாடகா, என்னை வந்து ஒரு பெரிய பணக்காரனாகவும் ஒரு பெரிய மனுஷனாகவும் மாற்றினது இந்த கர்நாடகா, இந்த மக்களுடைய பணம். அப்போ நான் இந்த கர்நாடகாவுக்கு இது வரைக்கும் எதுவும் செய்யவே இல்லையே, நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் இந்த கர்நாடகாவுக்கு ஏதாவது செஞ்சே தீரணும், நன்றி கட்டணம் நான் தீர்த்தே ஆகணும் அப்படின்னு பேசியிருக்காப்புல. அப்போ இவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக நீங்கள் கொண்டாந்து போட்டிங்கன்னா, மேகதாது அணை கட்டுற விவகாரம் வரும்பொழுது கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர்கள் ஒத்த காலில் இல்லை ஒத்த விரலில் நிற்கிறாப்புல, மேகதாது அணையை நான் கட்டியே தீர்வுன்னு சுண்டு போட்டு சொல்கிறாப்புல, சொடக்கு போட்டு சொல்கிறாப்புல. அப்போ விஜய் அவர்கள்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாப்புல. அவர் இம்மெச்சூரிட்டி இப்போ பொலிட்டிஷியனு தட்டுவிட்டு போயிட்டே இருப்பாங்களாப்புல. அப்போ மேகதாது அணை கட்டுற பிரச்சனை வரும் பொழுது தமிழ்நாடு சார்பான டெல்லி பிரதிநிதி தான் டெல்லிக்கிட்ட பேசுகிற அனைத்தையும் தமிழ்நாடு சார்பாக இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் டெல்லியில் பேசுகிற நபர் தான் இந்த டெல்லி பிரதிநிதி அப்படிங்கிற அந்த பொறுப்பு. அதாவது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான ஒரு பிரிட்ஜு, அந்த பொறுப்பு தான் டெல்லி பிரதிநிதி அப்படிங்கிற பொறுப்பு, மிக முக்கியமான பொறுப்பு. அப்போ இவரை கொண்டு போய் மேகதாது பிரச்சனையில் காவிரி பிரச்சனையில் கொண்டு போய் பேச வச்சோம்னா என்ன பேசுவார் இவர்? தமிழ்நாடு சார்பாக பேசுவாரா, அல்லது கர்நாடகாவில் முழு பிஸ்னஸையும் பண்ணக்கூடிய அவர் கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேசுவாரா? இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனையில், மேகதாது பிரச்சனையில், அல்லது எல்லை சம்பந்தமான பிரச்சனையில்
அவர் கர்நாடகாவுக்கு ஆதரவாக இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசிட்டாக்கா கர்நாடகாவில் அவர் செஞ்ச பிஸ்னஸ் சும்மா விடுவாங்களா? கர்நாடகாக்காரவங்க, கர்நாடக மாநிலம், கர்நாடக அரசு போட்டு பொலன்னு பொழந்துட மாட்டாங்க. இதெல்லாம் விட ஒரு பெசலைட்டத்தை பண்ண வீசுகிறேன் பாருங்க. இந்த நம்ம கே வெங்கட்நாராயணன் இருக்கார்ல, அவரும் டிகே சிவகுமார் அவர்களும் ஜிகிடி தோஸ்து. இவங்க 2 பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள். இதை நான் சொல்லலை, டைம்ஸ் நவ் பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள்னா, அந்த நெருங்கிய நண்பர்களில் கேவிஎன்னை கொண்டாந்து நீங்கள் தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக போட்டு மேகதாது பிரச்சனையில் டிகே சிவகுமார் ஒரு எடுத்து நான் அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்கிறாப்புல. அப்போ அணையை கட்டியே தீர்வுங்கிற பிரச்சனையில் இவர் தமிழ்நாடு சார்பாக எப்படி டெல்லியில் போயிட்டு தமிழ்நாடு சார்பாக எப்படி பேசுவாப்புல? அணையை கட்டக்கூடாதுங்கிற பாயிண்ட்டை எப்படி அங்கே பேசி முன்னெடுத்து வைப்பாப்பில்? என்ன தெரியும் அவருக்கு? எங்கேயாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா கேவிஎன்னு? அல்லது அரசியல் பேசி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மேகதாது பிரச்சனை பற்றி பேசி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? காவிரி பிரச்சனை பற்றி பேசி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்குமான எல்லை பிரச்சனை எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு முறை காவிரி பிரச்சனை நடக்கும் பொழுது அங்கே உள்ள தமிழர்கள், அங்கே உள்ள கர்நாடகாரெல்லாம் அடிக்கிட்டு போடுறாங்களா, தாக்கப்படுறாங்களே, அதை பற்றி என்னைக்காவது கேவிஎன் வாயை திறந்து தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருப்பாரா? இப்போ இப்படியாப்பட்ட ஒரு நபரை நீங்கள் கொண்டு போய் தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதி போட்டாக்கா அவர் என்னத்தை அறுத்து தள்ளுவார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வி. இப்போ இது மட்டும் இல்லை, இந்த வெங்கட்நாராயணன் சொல்லலாம், இந்த வெங்கட்நாராயணன் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி அந்த ஜோசியக்காரர் ஒருத்தர் நம்ம வெற்றிவேல் ரத்தன் பண்டிட், என்ன கருமமாக ஏதோ ஒரு பேர் 5 பேரும் சேர்த்து வெற்றிவேல்னு வச்சுங்க, ரத்தன் பண்டிட்டு மண்ணாங்கட்டி முண்டை கலப்பை ஏதோ வச்சுருக்குது, வெற்றிவேல், அவ்வளோதான் அவருடைய பேர். அந்த வெற்றிவேலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் போட்டது வந்து 12/5/2026 அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜிஓ போடுறாரு. அந்த ஜிஓ வந்து அதாவது ஸ்பெஷல் அட்வைசரி அவர் அது என்ன அறிவுரை வழங்கக்கூடிய இடத்துல அவரை வந்து போடுறாங்க. யார்? அந்த ஜோசியக்காரரை. அதில் ஜிஓ நம்பரை பார்த்தீங்கன்னா 675/12/5/2026 அன்னைக்கு வெளியே வந்திருக்கும். ஜிஓ நம்பர் திரும்ப சொல்கிறோம் 675. அதில் ரத்தன் பண்டிட்டை வந்து இந்த தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு அறிவுரை வழங்கக்கூடிய இடத்துல அந்த போஸ்டிங்கு போடுறாங்க. இப்போ அந்த ரத்தன் பண்டிட் யார்? அவர் ஏதாவது அறுத்து தள்ளியிருக்காப்லையா, அல்லது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஏதாவது பேசியிருக்காப்லையா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பேசியிருக்காப்லையா, நீட்டுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்காப்லையா, இல்லை இங்கே ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்கு ஏதாவது பேசியிருக்காப்லையா? எதுவுமே கிடையாது. இப்போ எதுவுமே இல்லாத ஒருத்தரை இப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு போட வேண்டிய அவசியம்ங்கிறது வருது. ஏன்னாக்கா விஜயனுடைய சொந்த ஜோசியக்கார். விஜய் ஒரு படம் பண்ணுறாருனாக்கா அதுக்கு முன்னாடி இந்த ஜோசியக்காரர் போய் பார்ப்பாப்புல, இந்த படம் பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம ரத்தன் பண்டிட். அப்படி தான் இவர் ஜனநாயகன் படத்தையும் பண்ண சொல்கிறாப்புல. அந்த ஆந்திராவிலேருந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணுறாங்க. அந்த இவர் நம்ம பாலையா நடித்த படம் தான் அது. அதை வந்து ரைட்ஸ் வாங்கி தமிழில் பண்ணாங்க. அதுதான் ஜனநாயகன். அந்த ரைட்ஸ் வாங்கி கொடுத்தது யாருனாக்கா நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷனு. யார்? நம்ம வெங்கட்நாராயணன் இருக்கார்ல, அவரும் அந்த இன்னொருத்தர் இருக்காள் விஷ்ணு ரெட்டி, அவங்க 2 பேரும் தான் ஜனநாயகன் படத்துக்கான ரைட்ஸை பேசி அங்கேருந்து இங்கே வாங்கி கொண்டு வர்றாங்க. அந்த படத்தை இந்த படத்தை பண்ணுங்கன்னு பின்னாடி இருந்து சொல்கிறது யாருனாக்கா நம்ம ரத்தன் பண்டிட். இப்போ சொல்கிறதுக்கு ரத்தன் பண்டிட் வந்து இந்த படத்தை சொல்லுங்கள், நாங்கள் அங்கேருந்து ரைட்ஸை வாங்கி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரத்தன் பண்டிட்டுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷனும் நம்ம விஷ்ணு ரெட்டியும் வந்து கமிஷன் வர்ற லாபத்தில் அல்லது அந்த ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறது ஒரு அமௌண்ட் போடுவாங்கள்ல, அதில் உங்களுக்கு 10% 20% போட்டாங்க. இந்த படத்தை சொல்லுங்கள், அந்த படத்தை சொல்லுவாங்க, இந்த ஆள் உட்காந்து சொல்லுவான். அப்போ இந்த ஆள் ஜோசியம் பார்க்குறது உண்மையிலே பழிக்குதுனாக்கா ஜனநாயகனுக்கு ஜோசியம் பார்த்து சொன்னோம்ல. இப்போ ஜனநாயகன் படம் அதே மாதிரி நல்ல நேரத்தில் இந்த நேரத்தில் ஆரம்பிங்க, இந்த தேதியில் ஆரம்பிங்க, இந்த இடத்துல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி தானே ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் ஜோசியம் குறித்து அதை தேதி குறித்து நேரம் குறித்து கொடுத்துருப்பான்ல, அதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் படம் எப்படி நக்கிட்டு போச்சு? ரிலீஸ் ஆகலையே. அப்போ எதுவும் தெரிய வேண்டாமா ஜோசியம்ங்கிறது பொய் அப்படிங்கிறது? அப்போ இந்த ரத்தன் பண்டிட்டை வந்து தன்னுடைய சொந்த ஜோசியக்காரன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்படி ஒரு அரசு பொறுப்பை கொடுப்பீங்க? அரசு பொறுப்புங்கிறது தமிழ்நாட்டு கஜானாவிலேருந்து அவருக்கு சம்பளம் போகும். மாதம் 3 லட்சமோ அல்லது 5 லட்சமோ சம்பளம் போகும். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு வண்டி, அப்புறம் ஒரு பிஎஸ்ஓ, அப்புறம் ஒரு டிரைவரு, அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அவருக்கு ஒரு ஆஃபீஸு, அங்கே ஒரு 10 சிஸ்டம், 10 வேலை பார்க்குறதுக்கு நபர்கள், இதெல்லாம் சம்பளம், அந்த பில்டிங்கினுடைய இபி பில்லு, அதுக்குள்ள மாத செலவுகள், இது எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லெட்ஜரில் தான் எழுதுவாங்க. அது மட்டும் இல்லை, அவர் தங்குறதுக்கு தனி பங்களா கொடுத்துருவாங்க, அதில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள், அதில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும், டிவி, அவர் வந்து ரொம்ப சுகபோகமாக வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்களும், இது எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லெட்ஜரில் எழுதுவாங்க. அப்படின்னா யாருடைய காசு? விஜயுடைய காசா? பூரா தமிழ்நாடு மக்கள் நம்முடைய வரி பணம், நமக்கு திரும்ப வர வேண்டிய பணம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாப்புல தலைவன், அவர் வீட்டு ஸ்வீட்டுக்கு நம்ம வீட்டு நெய்யை எடுத்து யூஸ் பண்ணுறாப்புல. உங்களுக்கு பர்சனலாக ஜோசியம் பார்க்குறவர்னாக்கா நீங்கள் தான் பார்க்காத காசு பணமே கிடையாது தலைவா. நீங்கள் தான் எலெக்ஷன் முன்னாடி பேசுனீங்க, நான் பார்க்காத காசு பணம் கிடையாது, நான் கேரியரின் உச்சம், என்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. அந்த பணத்தை எடுத்து உங்கள் பர்சனல் ஜோசிக்காரன் நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்கள் ப்ரொடியூசரு கேவின்னு ஜனநாயகம் படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகலை, நஷ்டமாயிட்டாருனாக்கா அந்த நஷ்டத்தை பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்குங்க.
உங்கள் படம் அது. அப்போ நீங்கள் அந்த நஷ்டத்தை ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு நிறைய பணம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு படம் லாஸ் ஆகிட்டுங்கிறதுக்காக அவரை தூக்கி டெல்லி பிரதிநிதியாக போடுவீங்கனாக்கா என்ன அர்த்தம் அது? இது எமௌண்ட்டு ஸ்வீட்டுக்கு எடுத்து எமௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இது மட்டும் இல்லை, அந்த ரத்தன் பண்டிட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கல்ல 12/5/2026, அதே தேதியில் 674 675 வந்து ரத்தன் பண்டிட்டுக்கு, 674 அதுக்கு முன்னாடி ஜீவோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெகதீசன் பழனிசாமிக்கான ஜீவோ. ஜெகதீசன் பழனிசாமி விஜயனுடைய பர்சனல் மேனேஜர், அது மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த பினாமி. அவருடைய படங்களுக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. அந்த படம் வந்து விஜயனுடைய படம், அவருடைய பினாமி அப்படி தான் பல பேர் சொல்கிறாங்க. அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிஎஸ்னாக்கா பர்சனல் செக்ரட்டரி விஜய் அவர்களுக்கு. இப்போ பர்சனல் செக்ரட்டரினாக்கா சினிமாவில் பர்சனல் செக்ரட்டரிங்கிறது வேறு. அதில் ஜெகதீசன் பழனிசாமிக்கு அதில் அனுபவம் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணி பார்ப்பல, அது வேறு. ஆனால் அரசியலில் பர்சனல் செக்ரட்டரினாக்கா அரசியலில் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு என்ன அனுபவம் இருக்குது? என்ன அனுபவம் இருக்குது? ஒரு அனுபவமும் கிடையாது. எங்கேயாவது ஜெகதீஷன் பழனிசாமி எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா? அரசியல் செயல்பாடாக ஏதாவது கவுண்டர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு நன்றி தெரிவித்து ஜெகதீஷன் பழனிசாமி வந்து ட்வீட் போடுறாப்புல. என்ன பண்ணுறாப்புலனாக்கா, நான் முதலாக இந்த ஆண்டு நான் வந்து விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது நான் ஒரு ரசிகனாக அவரோட ஃபோட்டோ எடுப்பதற்காக வந்தேன். ஒரு ரசிக்க குஞ்சாக, ஒரு அணில் குஞ்சாக, ஒரு விசிலடிச்சா குஞ்சாக நான் அவரை பார்க்க வந்தேன். அப்படி ரசிகனாக பார்க்க வந்த என்ன இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொறுப்பில் உட்கார வச்சுருக்காரு அப்படிங்கிறது சென்ட்ராயிங். நீங்கள் இதுக்கு ஆக்சுவலாக வெக்க பண்ணு சென்ட்ராயிங். இதுக்கு நீங்கள் பெருமைப்படவே கூடாது. ஏங்க ஒரு ரசிக குஞ்சை தூக்கி கொண்டாந்து அரசு பொறுப்பில் உட்கார வச்சுருக்காங்க. ஜெகதீசன் பழனிசாமிக்கு மாதம் 3 லட்சமோ 5 லட்சமோ சம்பளம் நம்ம வீட்டு காசு. அப்போ பர்சனல் செக்ரட்டரினாக்க அரசியலில் பர்சனல் செக்ரட்டரி அவர். அப்போ அந்த காசு விஜயோட காசு கிடையாது, நம்மோட காசு. அப்போ அதில் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, அல்லது வீடு கொடுப்பாங்க, அலாட்மெண்ட்டு, அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு, பந்தோபஸ்து, லொட்டு லொசுக்கு. ஏங்க உங்களுடைய பர்சனல் மேனேஜர்னாக்கா நீங்கள் உங்கள் காசை கொடுத்து அதெல்லாம் பண்ணிக்கங்க. எதுக்கு உங்கள் வீட்டு ஸ்வீட்டுக்கு எங்கள் வீட்டு நான் எதுக்கு சொல்கிறீங்க? அப்போ அவர் பொது வழியில் பேசினார்ல, என் வீட்டு எங்கள் நம்ம ஸ்வீட்டுக்கு அவர் ஸ்வீட்டுக்கு நம்ம வீட்டை நான் எடுத்து சொல்கிறாங்கன்ட்டு, அது உண்மை கிடையாது. திமுக பேரில் நடந்தது எல்லாமே இப்போ இவர் நடந்ததாக சொன்னது எல்லாமே பொய். ஆக்சுவலாக பண்ணுறது இவர் தான். இது ஆக்சுவலாக என்ன தெரியுமா? குசு டெக்னிக்னு சொல்லுவாங்க. நம்ம பலமுறை வீட்டில் சொல்லுவாங்க குசு டெக்னிக். என்னென்னா, ஒருத்தவன் பாம்பை போட்டுருவான், போட்டோடனே பாம்பை போட்டோன்னே சொல்லுவான், லைட்டாக ஒரு வாடை வரும்ல 2-3 நாள் டாய்லெட் போகாமல் இருந்தால், அப்போ என்ன சொல்லுவான், யார் பாம்பு போட்டிங்களோ அவன் தலை சுடுவோம், கை வந்து செவந்திருக்கும் அப்படின்னா அவன் தான் ஃபஸ்ட்டு கிளப்பிடுவான். அந்த மாதிரி இவர் பண்ண போகிறத முன்னாடியே அவங்க பண்ணுறாங்க. பாருங்கள், அவங்க வீட்டு ஸ்வீட்டுக்கு நம்ம வீட்டு நெய் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா ஸ்வீட்டு இல்லை, அவங்க ஸ்வீட்டு காரம், அவங்க வீட்டு பொடிக்கு கூட நம்ம வீட்டில் தான்ப்பா நெய் எடுத்து ஊற்றி சாப்பிட்றாங்க. எல்லாத்துக்குமே நம்ம வீட்டு நெய், நம்ம வீட்டு பொடி, நம்ம வீட்டு எண்ணெய், எல்லாத்துக்குமே அவங்க வீட்டில் உள்ள தயாரிப்பு எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 675 ஜிஓ நம்பர் இருக்குல்ல, நம்ம ரத்தன் பண்டிட்டுக்கு வெளியிட்டது. அப்போ 675 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜிஓ ஒன்று போட்டாங்கன்னாக்கா அஃபீஷியலாக கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும், பொதுமக்கள்கிட்ட ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக சொல்லணும். 675 நம்பர் ஜிஓ ரத்தன் பண்டிட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதை போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 674 ஜெகதீசன் பழனிசாமி அப்பாயின்மெண்ட் பண்ணதை இது வரைக்கும் பொது வழியில் போடவே இல்லை. ஜெகதீசன் பழனிசாமி நன்றி தெரிவிக்கும் பொழுது தான் நமக்கே தெரிய வருது. அப்போ ஜெகதீசன் பழனிசாமி அப்பாயின்மெண்ட் பண்ணதை ஏன் வெளிப்படைத்தன்மையாக அரசாங்கம் தெரிவிக்கலை? அப்போ அதில் ஏதோ உள்குத்து இருக்குல்ல, அது தவறு. மக்கள்கிட்ட சொன்னோம்னாக்கா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, பெரிய இஷ்யூவாக மாறும். அப்போ ஜெகதீசன் பழனிசாமி மாற்ற வேண்டியது இருக்கும், மாற்றுங்க. அப்போ தப்புன்னு தெரியுதுல்ல, தப்புன்னு தெரிஞ்ச வாசியாக நீங்கள் பொது வழியில் அந்த போடல. அப்போ ஏன் போல்? அப்போ இவங்களுக்கு இவருடைய சொந்தமாக இவருக்கு யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ எல்லாருக்கும் அவங்க வீட்டு நெய்க்கு, அவங்க வீட்டு ஸ்வீட்டுக்கு நம்ம வீட்டு நெய்யை எடுத்து இப்போ வரிசையாக சுட்டுட்ருக்காப்புல. இது மட்டும் இல்லை, இதோட அந்த ஆளுநரை பார்க்க போகும்போது சொன்ன பார்த்தீங்களா விஷ்ணு ரெட்டி, அவரும் ஒரு ஆந்திராக்கார். அவர் யாருனாக்கா இந்த கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒருத்தர். அவருக்கு வந்து ஒரு கம்பெனி கூட இருக்குது. அந்த கம்பெனி பேர் வந்து இண்டோராக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கு பார்ட்னர் யாருனாக்கா விஷ்ணு ரெட்டியும் அனில் ரெட்டி, இந்த 2 ரெட்டியும் சேர்ந்து தான் இண்டோராக்ஸ் அப்படிங்கிற அந்த கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டி நகரில் கூட அதுக்கான ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹெட் ஆஃபீஸே இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அது சம்மந்தமான ஆஃபீஸ் கூட இங்கே போட்டிருக்காங்க இண்டோராக்ஸுக்கு. அது அனில் ரெட்டியும் நம்ம விஷ்ணு ரெட்டியும், இந்த 2 ரெட்டியும் யாருனாக்கா ஆந்திராக்காரவங்க. ஆந்திராக்காரவங்கன்னா சாதியை வச்சு சொல்லலை, பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆந்திராவுங்க, பிஸ்னஸ் எல்லாமே ஆந்திரா. இப்போ விஜயை வச்சுக்கிட்டு நைஸாக உள்ளே வந்துட்டு இவருடைய பிஸ்னஸுக்கு சோஃபா வாங்குறதுக்கு அவங்களுடைய காசை கொடுத்துட்டு எம்எல்ஏ வீட்டுக்கு சோஃபாக்கள் அனுப்பி அதன் மூலமாக கட்சியை வந்து ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு கவர்னர் ஆட்சி வந்துடும், அதனால் நீங்கள் ஆதரவு கொடுங்க, பிசிக்கு ஆதரவு கொடுங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுங்க, இன்னும் கவர்னர் ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, கவர்னர் ஆட்சி நடந்தால் அந்த கவர்னர் என்ன வேலையை செய்வாரோ அது கவர்னர் ஆட்சி இல்லாமலேயே விஜய் இங்கே செய்து கொண்டு இருக்கிறார். உண்மையிலே கவர்னர் இருந்தாலே நான் செஞ்சுருக்க மாட்டாப்புல.
எல்லாம் போராடுகிறாடி ஏதோ ஒரு மாதிரி நம்ம தடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இப்போ பாருங்க, கவர்னர் ஆச்சதுரும் கவர்னர் ஆச்சதுரும் கவர்னர் செய்ய தயங்குற வேலையே செஞ்சுட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இப்போ இந்த அனில் ரெட்டியும் விஷ்ணு ரெட்டியும் யாருனாக்கா, ஆந்திராவில் கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு அங்கே உள்ள டாஸ்மாகில் ஊழல் பண்ணிட்டு இந்த ஊழல் குற்றச்சாட்டு இன்னமும் இருக்குது. யார்? இந்த விஷ்ணு ரெட்டி அனில் ரெட்டி மேலே ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு 4000 கோடிக்கு மேலே ஆந்திராவில் ஊழல் லஞ்சத்தை செஞ்ச, அதுவும் மது விற்பனையில் செஞ்ச அந்த அனில் ரெட்டியையும் விஷ்ணு ரெட்டியும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறாப்புல நமது சிஎம் விஜய் அவர்கள். இதுதான் நீங்கள் ஊழலை ஒழிக்கிற லட்சணம். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கே வெங்கடநாராயணனுக்கு போஸ்டிங் போட்டாங்களா 23/6/2026 அதே தேதியில் ஜனநாயகன் படத்தை வந்து தவறுதலாக வெளியிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் உள்ள ஒரு டெக்னீஷியன் மீது ஒரு புகார் கொடுத்து ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்கல்ல, அதை வந்து அவங்க பின்வாங்குறாங்க. அதாவது அவரை நாங்கள் மன்னிச்சிட்டோம், அவரை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒரே தேதியில் நடக்குது. இவருக்கு நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம், ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு ஒருத்தரை நடவடிக்கை எடுத்தாங்களா, அவர் மீது நடவடிக்கையும் பின்வாங்கிறதும் ரெண்டும் ஒரே நாளில் நடக்குது. அது எப்படி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே தேதியில் நடக்குமா? புரியலையே. அது எப்படி ரெண்டும் ஒரே தேதியில் நடக்கும்? இப்போ இதோட இந்த டாட்ஸோட இன்னொரு டாட்டையும் சொல்கிறோம், அதையும் நீங்கள் சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டிராயிங் கிடைக்கும். அது என்னென்னா, இந்த சிஎம்டி அப்ரூவல்னு ஒன்று இருக்குது. பில்டிங் கட்டும் போது நீங்கள் சிஎம்டி அப்ரூவல் வாங்கணும் சென்னையில். ஸோ அந்த சிஎம்டி அப்ரூவலுங்கிறது முன்னாடி ஆட்சியில் எப்படி இருந்துச்சுனாக்கா, முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒரு பெரிய பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நேரடியாக அமைச்சரகத்தில் அதுக்குள்ள அமைச்சர்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை போடணும். அதை வந்து கலந்தாய்வு பண்ணுவாங்க, அப்புறம் கூராய்வுன்னு சொல்கிறாங்க, அது பண்ணுவாங்க. 2-3 ஆய்வுகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பில்டிங்களுக்கு வந்து அவங்க ஓகே பண்ணி அதுக்கப்புறம் சிஎம்டிக்கு அனுப்புவாங்க. சிஎம்டியில் ஒரு ப்ராசஸ் இருக்கும், அது முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்கும். எனக்கு அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டும் போது அதற்கு அந்த இடம் சரியாக இருக்குமா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியான கன்ஸ்ட்ரக்ஷனாக சரியாக பண்ணுவாங்களா, அவங்களுக்கு முன்னாடி பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒழுங்காக இருந்திருக்கா, அந்த ஸ்பாட் எப்படியாப்பட்ட ஸ்பாட்டு, அங்கே எதுவும் பிரச்சனை இருக்கா, இப்படி பல விஷயங்களை அவங்க ஆய்வுகள் செய்யணும். அப்போ ஆய்வுகள் ஏன்னாக்கா ஒருவேளை அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுனாக்கா அதுக்குள்ள அமைச்சர் வரைக்கும் பொறுப்பே இருக்கணும். எல்லாத்துக்கும் அமைச்சர் வரைக்கும் பொறுப்பேற்கணும், சிஎம்டிலேருந்து அமைச்சர் வரைக்கும் பொறுப்பே இருக்கணும். ஆனால் இப்போ இந்த ஆட்சி வந்தவனையே என்ன பண்ணாங்கனாக்கா, ஆதவர்ஜன் என்ன பண்ணாருனாக்கா, முன்னோட ஆட்சியில் இருந்தது நாங்கள் தளர்த்துறோம். என்ன தளர்த்துறோம்னாக்கா, இந்த சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க நீங்கள் அமைச்சரவையத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை, நேராக சிஎம்டிஏட்ட போயிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு அப்படியே போய் நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம் அப்படின்னு மாற்றிட்டாப்புல. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் அங்கே போயிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு கமிஷனை மட்டும் தனியாக சொல்லிடுங்க. அதாவது என்னன்னாக்கா, இப்போ அனில் ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, வெங்கட் நாராயணா இவங்க எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க ரியல் எஸ்டேட்டில். இவங்க எல்லாருமே விஜய் கூடயே அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, விஜய் பக்கத்துலேயே இருக்காங்க. அதுவும் யார், நம்ம விஷ்ணு ரெட்டி சொன்னோம்ல, அவருக்கும் ஒரு ஜீவோ போட்டு அவரையும் அரசு பொறுப்புகளில் உட்கார வச்சுருக்காங்க விஷ்ணு ரெட்டியை. அது என்ன பொறுப்புனா, அதாவது ஒரு அட்வைசரி மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு அல்லது அவருடைய அரசு நிகழ்ச்சிகளுக்கு செல்வது, அதை ஒருங்கிணைப்பது, அதற்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, அட்வைசபிளாக வச்சுக்கிறது. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகக்கூடாது, இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை மணிக்கு நீங்கள் போங்க, கேக் வெட்டுறதுனாக்கா நைட்டு 12 மணிக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பர்த்டேவுக்கு, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இங்கே அமோனியா தாக்கத்தில் இத்தனை பேர் செத்துப்பிட்டாங்களா, அங்கே நீங்கள் போக வேண்டாம், கேக் வெட்டுற நமக்கு வேலை இருக்குது, அதனால் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு கேக் வெட்டுறதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். யார் அந்த சிறுமி 10 வயசா, அதை நீங்கள் போக வேண்டாம், அது தேவையில்லை ப்ரோ, அது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நீங்கள் சமந்தா வர்றாங்க, அந்த மீட்டிங் இருக்குது, ஓகே. இன்றைக்கி அங்கே ஒரு 3.5 வயசு சிறுமி இங்கே சென்னை பக்கத்தில் கும்மிடிப்பூண்டி, ஓகே, அது நீங்கள் போண்டாம் ப்ரோ, அது நமக்கு அவ்வளோ முக்கியமானது இல்லை. குஷ்பு வீட்டிலேருந்து பத்திரிக்கை கொடுக்க வராங்க. அப்புறம் நம்ம இவர் வர்றாப்புல, இன்னும் நடிகர் ஒருத்தர் வர்றாப்புல, அர்ஜுன் வர்றாப்புல, அப்புறம் முருகதாஸ் வர்றாப்புல, இந்த மீட்டிங் உங்களுக்கு இருக்குது, அதனால் அதை நீங்கள் கேன்சல் பண்ணி இந்த வடிவமைக்கக்கூடிய இந்த அட்வைசர் இருக்குல்ல, இது யாருனாக்க, இது ஒரு ஜீவோ போட்டு, இது ஒரு அரசு பொறுப்பு. இது விஷ்ணு ரெட்டி, ஆந்திராவில் உள்ள விஷ்ணு ரெட்டியை போட்டா வந்து இது கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. இப்போ நீங்களே முடிவு பண்ணீங்க, யார் வீட்டு ஸ்வீட்டுக்கு யார் வீட்டிலேருந்து யார் நெய் எடுக்கிறா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. இல்லை சிஎம்டிஏவில் நேரடியாக அப்படியே அப்ரூவல் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த விஜய் ஆதவர்ஜன் எல்லாம் க்ளோஸாக இருக்காங்கல்ல, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னாக்கா சிஎம்டிஏக்கு போகிறதுக்கு முன்னாடி அமைச்சருக்கு ஃபோனை போட்டாக்கா, அமைச்சர் வந்து நேரடியாக கூட சொல்லிடுவாப்பில், சார் நம்மளால் தான் வராப்பில், அதை சைன் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அப்போ எந்த கலந்தாய்வும், எந்த கூராய்வும், எந்த பகுப்பாய்வும் எந்த ஆய்வுகளும் நடைபெறாமல் ஒரு சைனில் ஒரு ரெஃபரன்ஸில் முடிஞ்சிடும், அது ஒரே ஒரு காலில் முடிஞ்சிடும். ஒருவேளை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் ஏதாவது பிரச்சனை நாளைக்கு வந்தாக்கா அமைச்சர் இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அப்போவே சொல்லிட்டாங்க, அமைச்சரகத்துக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டாங்க, நேரடியாக நீங்கள் சிஎம்டியில் போய் விசாரிச்சுங்க, அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, நேரடியாக அரசு அலுவலர்களே கோத்துடுற வேலை அது. இப்போ இது போகிறதுனால நான் கமிஷன் கொடுக்காமல் இருப்பாங்களா இந்த அமைச்சர்கள் கமிஷன் கொடுத்தோன்னே அவர் வந்து கிழக்கை மேற்கே அணின்னு வேணான்னு சொல்லிட்டு வாப்பலையா. அப்போ கமிஷனை மட்டும் கட்டிங்க தனியாக வாங்கிட்டு கோத்துடுறது அரசு அதிகாரிகளை கோத்துடுறது.
முன்னாடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தமே இல்லாத ஜி ஸ்கொயர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதுக்கு திமுகவும் சம்மந்தம் இருக்குது. திமுகவினுடைய ஒட்டுமொத்த பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் ஜி ஸ்கொயரில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பொருளையை வதந்தியாக அவதூறாக இங்கே உள்ள அந்த நம்மால் இருப்பாப்புல சவுக்கு சங்கர்னு அது பொழுதனைக்கே உட்காந்து பேசிட்டு இருந்தாப்புல. கடைசியில் ஈடி ரைடும் அங்கே வந்துச்சு, ஜி ஸ்கொயருக்கு திமுக சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி ஈடி ரைடு வந்துச்சு, இன்கம் டேக்ஸ் ரைடு போயிடுச்சு. அப்போ என்ன அப்பல நம்ம சவுக்கு சங்கர் உட்காந்துக்கிட்டு நிமிஷத்துக்கு ஒன்று ட்வீட்டு, ஜி ஸ்கொயரில் வந்து காடு, ஜி ஸ்கொயரில் வந்து ஜி ஸ்கொயருக்கும் திமுகவிற்கும் சம்மந்தம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த காரணம்னாக்கா கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் வந்து இதில் இடி வந்து பின் பண்ணியிருக்காங்க. அடுத்த ட்வீட்டு, திமுகவினுடைய 13000 கோடி ரூபாய் இதில் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த ட்வீட்டு, உதயநிதி அவர்களுக்கும் ஜி ஸ்கொயருக்கும் நேர் தொடர்பு இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ட்வீட்டு, உதயநிதியை கைது செய்ய போகிறார்கள். 3 மணிக்கு இடி வெளில வர்றான். வெளில வந்து ஜி ஸ்கொயருக்கும் திமுகவிற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஜி ஸ்கொயருடைய கணக்கு வழக்குகள் மிக தெளிவாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் அவங்க வந்து கணக்கு வழக்கு வச்சுருக்காங்க, ஒத்த ரூபா கூட அதில் வந்து கணக்கு வழக்குக்கு புறம்பாக, சட்டத்துக்கு புறம்பாக, இன்கம் டேக்ஸுக்கு புறம்பாக எந்த செயலும் நடைபெறவில்லை அப்படின்னு அவங்க நேராக அறிக்கை கொடுத்துட்டு போனாங்க. அப்போ காலிலேருந்து உட்காந்தது போட்டது பூரா பொய் தானே. அப்போ இப்படி ஒரு பொய்யையே இவங்க உழவு பரப்பும் பொழுது நேரடியாக பிரஸ்டிஜ் சிஇஓவை கூப்பிட்டு இப்படி ஒரு நேரடி அப்பாயின்மெண்ட்டை போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த இண்டோராக்ஸ் கம்பெனியை கூப்பிட்டு அவங்களுடைய அதுக்கு ஓனரு அதுக்கு பார்ட்னராக இருக்கக்கூடியவங்களுக்கு நேரடியாக அரசு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஜோசியக்காரனுக்கு அரசு பொறுப்பு கொடுக்குறாங்க. அவருடைய மேனேஜருக்கு, சினிமா மேனேஜருக்கு கூப்பிட்டு பிஎஸ் பதவி கொடுக்குறாங்க. இப்போ இதையெல்லாம் பற்றி ஏன் இந்த இன்ஃப்ளூயன்சஸோ அல்லது பத்திரிகைகளோ யாருமே ஏன் வாயை திறக்கிறது இல்லை? ஏன் கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்குது? அப்போ இதுதான் கேட்டோம்னாக்கா அம்பேத்கர் கண்ட கனவை இவர் நிறைவேற்றிருக்கிறாருன்னு வேற இப்போ சொல்கிறீங்க. இப்போ அம்பேத்கருக்கு தான் கனவு கண்டாரா? ஆந்திராவிலேருந்து 2 பேரை கூட்டுவார், 2 பணக்காரனை கூட்டு வந்து 2 அரசு பொறுப்பை தூக்கி கொடு அப்படிங்கிறது அம்பேத்கருடைய கனவா? இல்லை இப்போ கர்நாடகாவில் வந்து பெரிய பணக்காரன் இருப்பான், மோனோபொலியாக இருப்பான், அவனை கொண்டு வந்து டெல்லி பிரதிநிதி ஆக்கு, அதுதான் என்னுடைய கனவுன்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்கு எழுதி வச்சிருக்கிறாரா? அப்படி இல்லைனாக்கா இந்த மேனேஜர், பர்சனல் மேனேஜராக இருக்கிறவங்க கொண்டு வந்து பிஎஸ் ஆக போடு, இப்போ ஜெகதீசன் பழனிசாமியை அப்படின்னு கீழே வந்து ஐஃபோன் போட்டு இப்படிக்கு அம்பேத்கர் அப்படிங்க எழுதி வச்சிருக்காரா? என்னங்க அம்பேத்கர் கண்ட கனவு நிறைவேற்றிட்டாருனா எப்படி நிறைவேற்றினா சொல்லுங்க, இதுதான் அம்பேத்கர் கண்ட கனவா? பேசணும்ல. இப்போ எதிர்கட்சிகளாக இருக்க, கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிகாவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இதை பற்றி தங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆனால் ஆராசா அவர்களுடைய பேசிட்டாருன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் போயிட்டு நான் வன்னியரசுக்கிட்டையும் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்குறீங்களா, அவங்கக்கிட்ட அந்த கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா அந்த கேள்வியோட சேர்த்து இந்த கேள்வியை கேட்கணும். எங்கள் படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து டெல்லி பிரதிநிதியாக கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேகதாதன பிரச்சனை வந்தாக்கா கர்நாடகாக்காரர் அவரோட தமிழ்நாட்டுக்கு பேசுவாரா, கர்நாடகாவுக்கு பேசுவாரா, அல்லது ஆந்திராக்காரவங்கள 2 பேரை கூட்டு வந்து இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்களே, அவருடைய அட்வைசரின்னு போட்டு அது உள்ளே வச்சுருக்காங்களே, அதுவும் ஜீவோ போட்டு அரசு பொறுப்பாக வச்சுருக்காங்களே, இன்னொருத்தர் கூடவே சுற்றுறாப்பிலையே, அவர் வந்து பெரிய ஊழல்வாதின்னு சொல்கிறாங்களே, அவரையும் கூட சுற்றுறாப்பிலையே, ஒரு இந்த மாதிரி அரசு பொறுப்புகளை வந்து ஒரு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாமே, அவங்களுக்கு கொடுக்காம எதுக்கு இப்படியாப்பட்ட நபர்களுக்கு கொடுக்குறாங்க? இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னு இந்த கேள்வியை நீங்கள் விசிகா கிட்டையும் எழுச்சி தமிழர்கிட்டையும் அண்ணன் வன்னியரசுக்கிட்டையும் ஐயா சண்முகம் அவர்கள்கிட்டையும் ஐயா வீரபாண்டியன் அவர்கள்கிட்டையும் நீங்கள் இந்த கேள்வியை கொண்டு போய் கேட்கணும். நீங்கள் தொடர்ந்து என்னன்னாக்கா விசிகாவை பற்றி திமுக கிட்ட கேட்குறது, திமுகவை பற்றி விசிகா கிட்ட கேட்குறது. அப்போ இவங்க ஒன்று பேசுவாங்க, அவங்க ஒன்று பேசுவாங்க, அவங்க ஒன்று பேசுவாங்க, இவங்க ஒன்று பேசுவாங்க. அப்புறம் சண்டையை மூட்டுவிட்டு பெருசாக்கி விட்டு 2 கட்சியும் ஒன்று சேரக்கூடாதுங்கிறது யாரோட அசைன்மெண்ட்டு? அந்த அசைன்மெண்ட்டுக்காக இங்கே உள்ள பத்திரிகைகள் வேலை பார்க்குறீங்களா? யார்கிட்டயோ காசு வாங்கிக்கிட்டு வாயில் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், வாயிலன்னோடனே நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது. வாயிலனாக நீங்கள் எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு இந்த வேலையை செய்கிறீங்களா? அப்படி இல்லைனாங்க இந்த கேள்வி கேளுங்க. ஓப்பனாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி உள்ள இருக்குல்ல, மக்களுக்காக தானே வேலை செய்ய வந்தீங்க, இல்லை சோஃபாவுக்காக வேலை செய்ய வந்தீங்களா, இல்லை பணத்துக்காக தான்? நான் இல்லைங்க, பணம் கொடுத்தாக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படியேப்பட்ட டீமா நீங்கள்? இல்லை. அப்போ மக்களுக்காக கேள்வினா இந்த கேள்வி கொண்டு போய் அவங்கள்ட்ட கேளுங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பார்ப்போம் இதுக்கான பதில் வருதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து வந்து. இல்லை இதுக்கும் 6 மாதம் வெயிட் பண்ணணும்னாக்கா வேறு வழி இல்லை. நம்மளாம் திரும்ப சிவாஜி நீங்கள் திரும்ப அமெரிக்காவுக்கே போங்க சிவாஜி அப்படின்ற மாதிரி நம்ம எங்கேயாவது கிளம்பி போக வேண்டியதான்.